ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழக அரசில் நிறைய புதிய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே இளைஞர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட நம்ம தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தில் முதற்கட்டமாக ஒரு 15,000 பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மின் வாரியத்துறையினுடைய அமைச்சரான திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப பரபரப்பாக போயிட்டே இருக்குது, எப்போவுமே வந்து நியூஸில் வந்துகிட்டே இருக்குன்னா அது நம்மளுடைய இபி டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி இந்த டிபார்ட்மெண்ட் பற்றின நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. சென்னை ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நிறைய பவர் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபியூஸ் எல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. முன்னாடி வந்து அந்த டெண்டர் விட்ட சிடிஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து எவ்வளோ வந்து விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்க மத்தியில் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 வேக்கன்சி வந்து இருக்குது, காலி பணியிடம். ஆனால் இந்த காலி பணியிடம் உடனே நிரப்பப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் வரப்போ எனக்கு 1.5 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது இபி டிபார்ட்மெண்ட், அப்படி தான் நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் உள்ளே வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி அளவுக்கு மின் வாரியத்தில் கடன் இருக்குது. இந்த கடன் எல்லாம் வந்து அடைச்ச பிறகு தான் வேலைவாய்ப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நான் ஒவ்வொரு கட்டமாக வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ரீசெண்டாக 2000 to 2002 பேட்சில் இருந்து யாருக்குமே ப்ரமோஷன் போடாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக 23 வருஷம் கிட்ட வந்து போடாமலே இருந்த ப்ரமோஷனை வந்த உடனே ஒரு 300 உதவி நிலையில் இருந்தவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த நிலைக்கான ப்ரமோஷன் வழங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரீசெண்டாக இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த நியூஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சென்னை தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையகத்தில் போன 8ஆம் தேதி நிறைய ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. 10/5ன்னு சொல்லிட்டு, அதுவும் குறிப்பாக இபியிலேருந்து வர இதில் தான் இதை கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். 18/6/2026ன்னு போட்டிருக்கு, ஆனால் 8/6/2026 தான் வரணும். உதவி செயற்பொறியாளர் பதவியிலிருந்து செயற்பொறியாளராக பதவி உயர்வு பெற்ற உதவி செயற்பொறியாளராக இருந்தவங்களுக்கு தான் 300 பேருக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து வெளிப்படைத்தன்மையோட ஒரே நேரத்தில் பதவி உயர்வு வழங்கினதுக்கு மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்குமாறு இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மின் வாரியத்தை சீரமைத்து ஊழல் மற்றும் முறைகேடுகளை முற்றிலுமாக ஒழித்து ஊழியர்களுடைய நலன்களை உறுதி செய்வதே அரசின் முதன்மை நோக்கமாகும் அப்படின்னு சொல்லி எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். மின்வாரிய பொறியாளர்களுக்கான பதவி உயர்வு ஆணைகள் வழங்கியதற்கு மின்வாரிய பொறியாளர்கள் சார்பில் பாராட்டினையும் நன்றியையும் தெரிவிக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினவர், ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அதனுடைய ஊழியர்கள் தான் முதுகெலும்பாக இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தார். மின் வாரியத்தினுடைய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் திருப்தியோடையும் உற்சாகத்தோடையும் பணியாற்றினா மட்டும்தான் பொதுமக்களுக்கு தரமான சேவையை வந்து வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மின்சாரத்துறையினுடைய பொறுப்பை ஏற்ற உடனே வாரியத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த நிதி இழப்புகள், முறைகேடுகள், தேவையற்ற செலவினங்களை கண்டறிந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு முன்னுரிமை வழங்கியதாக அவர் வந்து தெரிவிச்சிருந்தார். கடந்த சில வாரங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக குறிப்பிடத்தக்க அளவில் நிதி இழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். மீதம் இருக்கிற அனைத்து குறைபாடுகளையும் கூடிய விரைவிலேயே முழுமையாக சரி செய்ய நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கடந்த பல ஆண்டுகளாக பதவி உயர்வு, பணியிட மாற்றம் உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகளில் ஊழல் நிறைந்ததும் வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலை இருந்து வந்ததாகவும், சிலர் ஓய்வு பெறும் வரை ஒரே பதவியில் நீடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்காரு. இனி தகுதி மற்றும் மூப்பு அடிப்படையில் உரிய நேரத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்படும் அப்படின்னும், ஊழியர்களுடைய உரிமைகள் தாமாகவே
அவர்களை சென்றடையும் வகையில் வெளிப்படையான நிர்வாகம் செயல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையான நிர்வாகம் செயல்படும்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. மேலும் தேவையற்ற நிர்வாக பணியிட மாற்றங்கள் மூலம் ஊழியர்களுக்கு சிரமம் ஏற்படுத்துறதும் அந்த நடைமுறைகள்லாம் இனிமேல் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலி பணியிட விவரங்கள் வெளிப்படையாக வெளியிடப்பட்டு விருப்ப அடிப்படையிலான பணியிட மாற்றங்கள் மட்டும்தான் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. மின் வாரியத்தில் நிலவி வர பணியாளர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு படிப்படியாக புதிய பணியாளர்களை நியமிக்கிற நடவடிக்கைகள் தொடங்கப்பட இருக்கு. முதற்கட்டமாக ஒரு 15,000 பணியிடங்களை நிரப்புறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புவது அரசினுடைய இலக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 4-5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற எல்லா காலி பணியிடங்களையும் நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்தல், பழைய மின்மாற்றிகள் மற்றும் உபகரணங்களை மாற்றுதல், மின் கட்டமைப்பை நவீனப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வர்றதா அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. சூரிய மின்சக்தி திட்டங்களின் அனுமதி நடைமுறைகளில் இருந்த தேவையற்ற இடைத்தரகர்கள் தலையீடுகளை அகற்ற நோக்கில் சில நிர்வாக மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து அனுமதிகளும் இனிமேல் வெளிப்படையான முறையில் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. அதாவது டிரான்ஸ்பரன்சி அப்படின்னாலே நம்ம அந்த கவர்மெண்ட்டை சொல்லலாம் போல் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல் அப்படிங்கிறத விட சிறந்த சொல்லே செயல் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து நலன்களையும் எந்தவித பாரபட்சமும் இன்றி அரசு வழங்கும் அப்படி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஊழியர்கள் பொதுமக்களுக்கு தரமான மற்றும் அர்ப்பணிப்பு சேவையை நீங்கள் கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு ஊழியர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. நிகழ்ச்சியில் பதவி உயர்வு பெற்ற அனைத்து பொறியாளர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் தொடர்ந்து நிலுவையில் உள்ள அனைத்து பணியாளர் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் விரைவில் நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணி, எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் திரு அனில் மேஷ்ராம், மின் உற்பத்தி கழக மேலாண்மை இயக்குனர் திரு ம கோவிந்தராவ், தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக மேலாண்மை இயக்குனர் திரு PN ஸ்ரீதர் மற்றும் உயர் அலுவலர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக அந்த 70,000 பணிகள்ன்றது ஆண்டுகள் வர வர என்ன ஆகுன்னா ரிட்டையர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு நிறைய பணியிடங்கள் உருவாகும். EB டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே காலி பணியிடங்கள் நிரப்புறதற்கு ஒவ்வொரு கட்டமாக ஆட்களை தேர்ந்தெடுத்து நிரப்பிடுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கவர்மெண்ட் இனிமேல் ரன் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். தேங்க்யூ.